தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மகாசென் புயலால் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மகாசென் என்று பெயரிடப்பட்டுள்ள புயல் திங்கட்கிழமையன்று காலை 8:30 மணியளவில் சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து பின்பு திசை மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடல் பகுதியை நோக்கி செல்லும் எனவும், இந்த புயலால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த மகாசென் என்ற புயலானது இன்று காலை 8:30 மணி அளவிலே சென்னைக்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலானது வரும் 12 மணி நேரத்திலே வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து பிறகு திசை மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடற்கரை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மகாசென் புயலால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. சென்னை புறநகரில் ஞாயிறன்று இரவு இடியுடன் கூடிய மழை பெய்தது. மிக அதிகபட்சமாக சென்னை விமான நிலையம், தாமரைப்பாக்கம், வலங்கை மானில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மகாசென் புயல் வங்கதேசம் மற்றும் மியான்மரை நோக்கி நகரும் பட்சத்தில் தமிழகத்தில் உயர்ந்தபட்ச வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் ரமணன் தெரிவித்தார்.